ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து புதுவிதமான ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல 1 இல்ல 2 இல்ல 16 விதமான டிஃபரெண்ட் ஜாப் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. எனி டிகிரி படிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எனி டிகிரியான பிகாம், பிஎஸ்சி, பிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ், நர்சிங், டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோவா இருக்க போதுங்க. சோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆர்ஆர்பில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷனா கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து ஜனவரி 7ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள் 1 மந்த் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்ல நீங்க தாராளமாக ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல 1 by 1 நம்ம வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு, எவ்வளவு salary ரேஞ்ச் வந்து பே பண்றாங்க, எந்த லெவல்ல எந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர் ஆஃப் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பிஎட் டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து 8th லெவல்ல வந்து பே பண்றாங்க. salary பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 47,600 ரூபாயில இருந்து நமக்கு வந்து இனிஷியேட்டட் பே வந்து பே பண்றாங்க. இது வந்து ஸ்டார்டிங் salary. சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 48 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சிஸ் வந்து 187 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சயின்டிபிக் சூப்பர்வைசர் அப்படிங்கிற இந்த ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வேகன்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல அதிகப்படியான வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரோல் தான் கொடுத்திருக்காங்க. ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் 338 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுல வந்து 48 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். 44,900 ரூபாய் வரைக்கும் salary ரேஞ்ச் வந்து பே பண்றாங்க. அதே மாதிரி சீஃப் லா அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, அதே மாதிரி பிஎல்ஏ, எம்எல்ஏ, எல்எல்பி, எல்எல்எம் படிச்சவங்க தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 54 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 18 வயசுல இருந்து 43 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய ஏபிபி எக்ஸாம், பப்ளிக் ப்ராஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து நடத்துறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ரயில்வே துறையிலுமே வந்து வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ நீங்க வந்து லா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 விதமான ரோல் வந்து காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இருபலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசிக்கல் ட்ரைனர் சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரோல் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல வந்து கொடுத்திருக்காங்க. 18 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 18 வயசுல இருந்து 48 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இருபலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரைனிங் இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இது வந்து ஹிந்தியில வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 130 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான ரோல் வந்து கொடுத்திருக்கு. 3 விதமான வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து 59 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லைப்ரேஷன்ங்கிற ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 விதமான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டீச்சர் ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பிரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட், ரயில்வே ஸ்கூல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சருக்கு வந்து வேகன்ட் வந்து எடுப்பாங்க. சோ அந்த ஒரு ரோலுக்குலாமே வந்து பாத்தீங்கன்னா 188 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டீச்சர் கேட்டகரியில இருக்கக்கூடிய ரோல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுடைய சின்ன குழந்தைங்க பசங்க எல்லாருமே வந்து ரயில்வேக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல போயிட்டு அவங்க வந்து சேர்த்து விடுவாங்க. அப்படிங்கறனால அங்க வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதுனால உங்களுக்கு வேகன்ட் வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வே ஸ்கூல்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதிகப்படியான வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா இந்த டீச்சர் பிஎட் படிச்சவங்க, டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடியவங்க எனி டிகிரி படிச்சவங்களுக்குமே வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேல் ஜூனியர் ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வேகன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஸ்கூல்லமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 விதமான வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 12 வேகன்சிஸ் சொல்லிட்டு டோட்டலா வந்து 1036 வேகன்ட் அப்படிங்கறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுல அப்பர் ஏஜ் லிமிட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் டைம்ல இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. மீதி வந்து ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி, அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து
எவ்வளவு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்போதைக்கு நான் அஃபீஷியலா சொல்ல முடியாது. ஏன்னா அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் வந்து நாளைக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நாளைக்கு ரிலீஸ் பண்ண உடனே கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓவர் வியூவா உங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நம்ம சேனல் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே கீழே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா சென்னை சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய சென்னை டிவிஷன் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்படிங்கறதுனால rrbchennai.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நீங்க எந்த டிவிஷன்ல இருக்கீங்களோ அங்கதான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சோ அப்படிங்கறதுனால அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்டேட் வைஸ் நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அது எக்ஸ்பெக்ட்லி ரயில்வே ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து என்டிபிசிக்கான எக்ஸாம் டேட் வந்து கேக்குறீங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்துச்சான்னு கேக்குறீங்க. இப்போ வரைக்கும் வந்து என்டிபிசி தரப்புல இருந்து எந்த ஒரு அப்டேட்மே அவங்க வந்து கொடுக்கல. அமைதியா இருக்கிறாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹாலிடேஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் கூட நோட்டிபிகேஷன் சாரி அந்த எக்ஸாம் டேட்டும் ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் கேட்கறதுனால இந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ நிறைய பேர் வந்து என்டிபிசிக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க வெயிட் பண்றதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குங்க. எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட்டும் வந்து அறிவிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டையும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம். அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண உடனே என்டிபிசிக்கு எப்படி வந்து அட்மிட் கார்டு வந்து டெவலப் பண்றது அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.